ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே உருதுமாக்கி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் பைக்ஸ் தெரியுமா. இந்த கேம் வந்து நிறைய இருக்கு, ஃபேமஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நார்மல் தான் வந்திருக்கோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் நம்ம போய் இந்த கேம் இப்போதான் நான் புதுசாக ஏற்றிருக்கேன். அதனால் வாங்க நம்ம ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணுவோம். நிறைய சீட் கோடெலாம் யூடியூப்பில் பார்த்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போடுவோம், நம்ம வண்டி தான் போட்டேன். அது மாதிரி அவங்க போய் சட்டை பேண்ட்லாம் காலமாக போட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இது போகலாம். போட்டுக்கலாம். தொப்பி வேண்டாம், கண்ணாடியும் வேண்டாம், ஹேர் வித்தியாசம் போட்டுக்கலாம். மாஸ்க் ரிமூவ் பண்ணிக்கலாம், பேக் ரிமூவ் பண்ணிடலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு ஒரு ஸ்விம்மிங்கை போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குளிச்சாச்சு. வாங்க போய் திரும்ப ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு கிளம்பிடுவோம் வேலைக்கு. ஐயா மாசமாக ஏன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விக்கி எல்லாமே வச்சு நம்ம ரெடி ஆயாச்சு. வாங்க இப்போ போவோம். இப்போ நம்ம ஓடி போய் நம்ம இப்போ வெளியே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேப் தான் சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெடப்பான ஒரு பைக் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் இது நான் சீட் கோடெலாம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நம்ம ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் ஒரே ஒரு பைக் தான் பார்த்துருக்கேன். அதுக்கு ஒரு 6000 போட்டால் வீலே இல்லாத மாதிரி ஒரு பைக் வரும், சூப்பராக இருக்கும். இந்த ப்ளூ கலர் பைக். திருப்பிட்டு வாங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஊர் சுற்றலாம். இந்த ஸ்வான் இது பேர் ஃப்ராங்க் பைக். இதில் போட்டு ஹல்க்கு அப்புறம் ஏதோ பொண்ணெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க, கிரிஞ்சி வீடியோஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை சும்மா ரைட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு பார்ப்போம். நான் வந்துட்டு இது நம்ம யூடியூப் சேனலுக்காகவும் ஒரு அவுட்ஃபிட் ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். அவுட்ஃபிட்லாம் இதில் பார்த்து வச்சுருக்கேன். அது கூடி சீக்கிரம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபேஸ் கேம் வாங்க ட்ரை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே போவோம். அப்புறம் நான் இன்னொரு பைக்கு கூட நேற்று நான் பார்த்தேன். இங்கே நெருப்பு பைக் நம்பர் என்ன? நெருப்பு பைக் நம்பரு 666. 46. இதெல்லாம் மொக்க பைக். 46 நினைக்கிறேன், எனக்கு தெரில. 46 என்னமோ தான் போட்டு பார்க்க வேண்டியதா. அப்போ சொல்றது பைக்டா. 7000 இல்லை 747 போட்டு கொடுப்பான். கால் இது என்ன பைக் ஃப்ரெண்ட்ஸ்? பயங்கரமாக இருப்பாங்க. டியூக் 200 எனக்கு இதெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கோஸ்ட் ரைட் பைக் வேணும். அது என்ன நம்பர் தான் மறந்து போச்சு. யூடியூப்பில் நேற்று நைட்டு பார்த்து வச்சேன். எனக்கு காலையில் இருந்து சொன்ன மறந்து போச்சு. ஃபோன் சரி, ஃபோன் வர மாட்டேங்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு நம்ம எடுத்து டியூக் 200லேயே போயிடுவோம். நம்ம போயிட்டு ஐயோ பறந்து போய் வண்டியை போட்டு இருக்கு. ரயில் ரோடு தானே இந்த கேம்ல? ட்ரெயின் இருக்கா? ரயில் ரோடா இல்லை சாதா ரோடா? இல்லை சாதா ரோடு தான். பார்க்க ரயில் ரோடு மாதிரி இருக்கு. ட்ரெயின் எங்கே இருக்குமா?
பேசுவோம். ஸ்லாப் மேல போக ட்ரை பண்ணலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்ல இருந்து டொம்னு விழுந்து அப்பயும் எனக்கு ஒண்ணுனால பயங்கரமா இருக்கு இந்த கேமு. நம்ம சாகணும்னா சாக மாட்டோமா? ஏதோ ஜுராசிக் பார்க்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. போட்டுறோம். இந்த குட்டி பிண்டல கூட மாண்டியரா. ஓகே ரொம்ப ஹைட்ல போயிடுச்சு நம்மள. பிரேக் 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 இதுல ஏத்துவோம். ஐயா இதெல்லாம் ஈஸியா இருக்கும் பார்த்தா இதெல்லாம் குழஞ்சு குழஞ்சு ரொம்ப குழந்தைன்னு போயிருக்கு. அங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம்ல அதுவே தேடிடுவோம். அப்போ இங்க வந்து ஹலோ ஹலோன்னு ஒரு பசங்க இருக்கு. எங்க ஊர்ல திருவிழா போயிட்டு இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா போயிட்டு இருக்கிறங்காட்டிக்கு நானே கொஞ்சம் டைம் விட்டு 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 கம்பல்ஷன்ல இங்கே போல நாங்கள் ஆசையாக போடுறோம். அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேமிங்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் போரிங்கான கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருந்தேன். சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லா பசங்களும் விளாடுவானுங்க. என் ஃப்ரெண்டு விளாண்டுட்டு நல்லா இருந்துச்சுடா ஏற்றிப்பாரு ஏற்றி யூடியூப்பில் போட நல்லா யூஸ் வேண்டாங்க யூஸ் போகும்னா அதுங்காட்டிக்கு நானும் வந்து ஏற்றிருக்கேன். யூடியூப்லாம் இல்லை இருந்தாலும் ஏதோ சொன்னால் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்ட்டு போடுவேன் வந்துட்டேன். ரிவர்ஸ்ல போயிட்டு நல்லா போயிட்டு வந்துடுறான். எவன்டா நான் இடிக்கேன். அடா பாதிங்களா நம்ம ப்ரோ டிரைவர் வேலை பார்த்தா இப்படி நமக்கு மேல ப்ரோ டிரைவர் வேலை பார்ப்பானுங்க போலயே. அவன் பாட்டுக்கு அம்மா ரோட்ல படுத்து கிடக்கான். பண்டிட்டிங்கிறீங்கதான் பாக்கணும் டிராம்பிள் ஏத்தனா வாங்க மாஸ்டர் கிட்டெல்லாம் போட முடியாது. அதுல எனக்கு டவுட்டு நம்ம இதுல சாக முடியுமா முடியாதா? சரிம்மா அப்படின்னா நம்ம போயிட்டு கண்டமேனி ஏதாச்சும் போடுவோம். இறங்கடா வண்டி விட்டு இவ்வளோ என்ன பண்ணாம விட்டுட்டு போனுக்கு போயிட்டு 2 1 கொடுமா 0 கொடுமா நீ 32ன்னு போட்டிருக்கேன். ஒன்றும் வரல. திரும்ப போய் 0 0 3 2 போடுவோம். இதெல்லாம் ஜெட் பேக்கு வாங்க இது போகும். சும்மா தாங்க இது பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும் தான் சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாங்க இதில் நம்ம சாக முடியுமா முடியாதா? வாங்க
மேலே போயிட்டு அந்த ஹைட்டான ஒரு பில்டிங் இருக்குல்ல அதுலேருந்து நம்ம கீழே விழுந்து பார்ப்போம். ஆமா அந்த இது சொன்னா என் ஃப்ரெண்டு சொன்னேன் GTA 5ஓட இந்தியன் வெர்ஷன்றாது அதெல்லாம் செம்ம பண்ணா இருக்கும் அப்போ எடிட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. இந்த கேம் வந்து GTA 5ஓட இதுன்னா GTA 5ல போய் நம்ம செத்துட்டோம்னா ஒரு வேஸ்டட் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. அது வாண்டட் வேஸ்டட் லூசு. நான் சொல்றேன் வாண்டட் ஆறு. சரி வா செத்து பார்ப்போம். நம்ம செத்து போனா பார்ப்போம். வேஸ்டடா வாண்டடா விழுந்துடுறா. இதுல பேராசூட்ல GTA 5ல பேராசூட்லாம் வரும். இதுல வருமா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஓடி போய் குதிச்சு ஓடு. மைன்கிராஃப்ட் பேக் மாதிரி இருக்குல்ல அவ்வளோதான் குதிச்சுடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பேராசூட்ல எதுவுமே வரல சாக போறான்னு நினைக்கிறேன். போய் சப்பனியா போறான். WASTD வேஸ்டட். செத்துட்டோம். இது நல்லா இருக்கு. இவனு மேல போய் சாப்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.